둘, 셋, 박! 자, 안녕하세요. 방탄소년단입니다. 짜가지 라모사. ஹாய் எல்லாருமே சில எப்பரா இருக்கீங்க சரங்க லவ் யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேப்க்கான ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ வாங்க நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டைரெக்டாக வந்து ஜேப் தான். அவர் வந்து ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துட்ருக்காரு, ஓகேவா. அவரோட ஜூனியர்ஸ் வந்து ரேக் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து செகண்ட் இயர் படிச்சுட்ருக்காரு, ஓகேவா. அவரோட காலேஜில் அவர் ஃபஸ்ட் இயரும் சரி செகண்ட் இயரும் சரி 2 இயரையுமே ரேக் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் பார்க்க வந்து தேர்ட் இயர் மாதிரி இருக்கார். ஆனால் எல்லா பசங்களும் பயந்துட்டு ஐயோ இந்த ஆள் வந்து தேர்ட் இயர் போலே அப்படி சொல்லி அவர் சொல்கிறதுக்கெலாம் மண்டி ஆடிட்டுருக்காங்க. ஏன்னா அவருக்கு வந்து அந்த தேர்ட் இயர் சீனியர்ஸ்லாம் வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க. அதனால் வந்து எல்லோரும் வந்து அவரை பார்த்து பயப்படுறாங்க. ஓ கடவுளே, இவன் செகண்ட் இயர், நானுமே செகண்ட் இயர், இவனை பார்த்து நான் பயப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு, அது நீங்கள் கிடையாது, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். இங்கே வந்து சீனியர்ஸ் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் வேலை இருக்குது, நீ உங்களை பார்த்துக்கோ, சரி நான் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னும் ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து எல்லோரையும் ரேக் பண்ணியிருக்காரு. ஒழுங்காக சிட்டப்ஸ் போடுறேன், என்னடா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரையும் வச்சு செய்கிறாரு. ஸோ அப்படியே பார்க்கவும் அப்படியே பார்க்குறாரா, ஓய் அது நீங்கள் தான், ஓகேவா. யார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திமிராக கேட்குறீங்க. என்ன இவ்வளோ திமிராக பேசுகிறேன், யார் தெரியுமா, யார் தேர்ட் இயர் சீனியரு. வா நீயும் சிட்டப்ஸ் போடுவா, நான் எதுக்கு போடணும், என்னால் போட முடியாது. என்ன தேர்ட் இயர் கிட்டே இப்படி பேசுகிற அப்படின்னா, தேர்ட் இயர் தான் என்ன பெரிய கொம்பை முளைச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கு. அப்படியே பார்க்குறாரு. என்ன நீ நான் உன்னோட தேர்ட் இயர்ன்ற எனக்கு மரியாதை கொடுக்குறியா, இப்படி பண்ணுறவங்களுக்கு நான் மரியாதைலாம் கொடுக்க மாட்டேன், தள்ளு அப்படி சொல்லி நீங்கள் போகிறீங்க. டக்குனு அந்த மனுஷன் முன்னாடி வந்து நினச்சிட்டு என்ன பண்ணுற நீ அப்படின்ற, நீ என்ன பண்ணுற ஃபஸ்ட்டு நவரு அப்படி சொல்லி தள்ளிட்டு போகிறீங்க. இங்கே அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸு வயனை எப்படி வந்தேன் அப்படின்றாங்க. அப்படி சேப் ஷாக்கு. ஏன்னா அவருக்கு சப்போர்ட் பண்ணுற சீனியர்ஸ் தான் உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. அண்ணா இந்த பொண்ணு உங்களுக்கு தெரியுமா, என்னடா பண்ணி தொலைச்ச, என்ன நீ மூஞ்சி வேறு இஞ்சித்தனம் குரங்கு மாதிரி இருக்குது அப்படியே மறைக்கிறீங்க, உன் ஃப்ரெண்டு தான் நாங்கள் அப்படின்னும். என்னடா பண்ணி வச்ச அப்படி சொல்லிட்டு ஜேப் கிட்ட கேட்குறாரு. அது நான் என்ன சொன்னேன், ரேக் பண்ணக்கூடாது சொல்லி ரேக் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பொலிட்டின்னு அடிச்சிட்டிங்க. அப்படியே பார்க்குறாரு. முதுகில் அடிச்சிட்டிங்க, ஓகேவா, கணத்தில் அடிக்கல அப்படி சொல்லி ஜேப் அப்படி பார்க்குறாரு. யார் இவங்க, அட பாவி, ரேக் பண்ணியாடா அவளை. ஆமாம், அவள் உன்னோட சீனியர்ரா, எங்கள் ஃப்ரெண்டு, குரூப்புக்கே அவள் தாண்டா தலைவி. அவளையே போய் ரேக் பண்ணியிருக்க பாரு, இவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கச்சி அப்படி பேன்னு பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. இப்போ நான் யாருன்னு தெரிஞ்சா அப்படின்றீங்க. உண்மையிலே தேர்ட் இயரா இல்லை செகண்ட் இயர், நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. செகண்ட் இயர் இருந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிற பார்த்தியா நீ, என்னது இதெல்லாம், எல்லாம் போங்க அப்படின்றீங்க. எல்லாம் போயிட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து மறைக்கிறீங்க. உங்களுக்கு என்ன சொன்னேன், ட்ராக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே போனேன். கொஞ்ச நாள் லீவை எடுத்தாலும் எடுத்தால் இங்கெல்லாம் தலையில மாதிரி கிடக்கும். இங்கே அப்படியே ஜேபிட்ட போயிட்டு அப்படியே காதை பிடிச்சி திருகுறீங்க. வலிக்குது சீனியர். என்ன செகண்ட் இயர் தான் பிடிக்கல, அதுக்குள்ளே ராகிங்க அப்படி பிடிச்சி திருகுறீங்க. வலிக்குது சீனியர், இனிமேல் இந்த பக்கம் வருவியா வரமாட்டேன் சீனியர், வலிக்குது சீனியர் விடுங்க அப்படின்றாரு. என்ன இப்போ அப்படி சொல்லி முதுகில் லொட்டுன்னு அடிச்சிட்டிங்க அப்படின்றாரு. இனிமேல் என் கூட சேரது பார்த்தா நடக்கிறது இப்போ அப்படின்னு அறுத்து விட்டுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பேன்னு பார்க்குறாங்க. கிளம்புங்க கிளாஸ்க்கு. ஏதோ கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே கிளாஸுக்கு போயிட்டாங்க. ஸோ கிளாஸ் அப்படியே கவனிச்சு தான் இருக்கீங்க. ஸோ எங்கள் அந்த கிளாஸ் முடிஞ்சு போயிருக்கும், பிரேக்லாம் வந்திருக்கும். எங்கள் அப்படியே வந்து சேப் அந்த பக்கம் வந்திருப்பார். அப்படியே அண்ணா அப்படின்னும் எல்லாம் வராங்க. அப்புறம் என்னடா எப்படி போகுது அப்படின்னும், நல்லா தான் போகுதுண்ணா, நீங்கள் தான் அந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்க. நீ பண்ண வேலைடா நாய். அப்படி நான் என்ன பண்ணேன், அவள் உன்னோட சீனியர் கூட தெரியாமல் அவ்வளோ போய் ரேக் பண்ணியிருக்க பார்த்தியா, எனக்கு என்ன தெரியுமா அவங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் பண்ணேன். அது ஏன்டா, நாங்கள் என்ன சொன்னேன், அங்கே இருக்கிறவங்க மட்டும் பார்த்துக்கோ, புதுசாக யாரோ கூப்பிடாந்தானு சொன்னேன். ஏதோ தெரியாமல் இருந்த சின்ன பையன். யார் நீ சின்ன பையனா, பார்க்க தேர்ட் இயர் படிக்கிற மாதிரி இருக்கடா நீ அப்படின்றாங்க. அப்படியா இருக்கே அப்படின்னு சொல்லி அவரே பார்த்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே விளையாடுறீங்க. என்ன எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை வயன் அப்படின்னும். ஒன்று என்ன சொன்னேன், எங்கள் பக்கம் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி,
அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. என்னாலலாம் இவங்கள விட்டு இருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் எல்லா டைம் என் கூட நல்லா பழகணுங்க தான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நீங்கள் நீ பார்க்குறீங்க. சரி இனிமேல் நீ வந்து பார்க்கல, நான் எதுவும் சொல்லலை. என்னடா இது டக்குன்னு ஓகே சொல்லிட்டா அப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷாக்கு. சேப்புமே அப்படி சொல்லி பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே உள்ளே போயிட்டீங்க. போகிறவங்களே அப்படியே பார்க்குறாரு. கடவுளே நான் ஏன் இவ்வளோ கோவப்படுறேன்னே தெரியலையே அப்படி சொல்லிவிட்டு அப்படியே படுத்துட்டீங்க. அதாவது அந்த பெஞ்ச் இருக்குன்னு அப்படியே படுத்துட்டு யோசிக்கிறீங்க. எப்பட்றா அவள் யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, நீ அவளையே சம்மதிக்க வச்சுட்ட, தெரியல நான் எதுவும் அவ்வளோ பேசலையே அப்படின்னு சொல்லி செய்ய பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் வந்துட்டு என்னடி என்ன போனேன் படுத்த, அதுக்கப்புறம் திரும்பி வர, என்னாச்சு உனக்கு அப்படின்றாங்க. வேலையை சுற்றலாமா அப்படின்றீங்க. இதை வாட்டி எப்போ வேலை சொல்லணும்னு நாங்களே காத்துட்டு இருந்தோம், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியாக அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கீங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஓகே, ஃபஸ்ட்டு ரொம்ப டெரராக இருந்திருப்பீங்க, இப்போ ஓரளவுக்கு அந்த கோவலாம் தனிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக சுற்றிட்டு இருக்கீங்க. பொண்ணுங்களும் இருக்காங்க பசங்களும் இருக்காங்க, ஓகேவா, அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு. எங்கே அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சாரிடா அப்படின்றீங்க. ஏன் சாரி அப்படின்னும், இல்லை இதோ அன்றைக்கி கோவத்தில் கத்திட்டேன், நான் தான் சொன்னேன்ல ரேகெலாம் பண்ணாதீங்க வேணாம், நம்மளுக்கு வேண்டாத வேலைன்னு, நீங்கள் அதேமாரி பண்ணீங்க, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். சாரி அப்படின்றீங்க. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே என்னடி சாரி, விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அவங்கள டேப் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஜேபு பார்க்குறீங்க. சாரி அப்படின்றீங்க. எதுக்கு? காதை பிடிச்சி திருங்கினதுக்கு. பரவாயில்ல சீனியர் விடுங்க. எங்கள் பேர் ஜேஹோப் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. உங்கள் பேர் ஜேஹோப் தானே? ஜேஹோப் தான். அது என்னென்னா, ரேகிங் வந்து நம்ம பண்ணுறோன்னா நம்ம ஃபன்னுக்காக பண்ணுற ஒரு விளையாட்டுக்காக. இப்போ எப்படி சொல்கிறது, இந்த குழந்தையாட்டம் இருக்கிறவங்களாம் பார்த்துருக்கியா, ஏதாவது வந்து ஒரு திட்டுவல்னா கூட அப்படி எழுவாங்க. ஒரு சின்ன அது வெறும் அது ஓ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோம். அப்படியே எல்லாம் பார்க்குறாங்க, என்ன தான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ஹர்ட் ஆகும். அது அவங்களால தாங்கிக்கவே முடியாது. நம்மளுக்கு எதாவது சின்ன அசிங்கப்பட்டாலும் சரி போடா பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஐயோ நாளைக்கு அவங்கள பார்த்து சிரிப்பாங்களே, என்ன சொல்கிறாங்களே அப்படின்ற இதுலேயே அவங்க சூசைட் வரைக்கும் கூட போகலாம். அப்படின்னு சொல்லி அப்படியே ஷாக்காகி பார்க்குறாரு. நீ நினைக்கலாம் இதெல்லாம் எப்பட்றா நடக்கும். என்னோடய ரிலேஷனில் அஞ்சலின்னு ஒரு பொண்ணுக்கு இப்போ தான் அவளுக்கு காரியம் முடிஞ்சிச்சு, அதனால தான் வரல. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷாக்கு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஏன் வந்து இவர் ரேகிங் வேணாம் சொன்னேன் அப்படின்றது. அவள் இந்த மாதிரி நடந்ததுனால சூசைட் பண்ணிக்கிட்டா. சின்ன ரேகிங் ஃபன்னுக்காக தான் பண்ணியிருக்காங்க, ஆனால் நம்ம மாதிரி இல்லை, கொஞ்சம் ரகடாக ரேகிங் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்க ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டா. இன்ஃபேக்ட் ரொம்ப நல்லவ. அவளுக்கு இப்படி ஆனோடனே இனிமேல் நம்ம ரேகிங்கே பண்ணக்கூடாதுன்னா உங்களே பண்ண முடியல, நானும் பண்ணலை. ஏன்னா நம்ம ஃபன்னுக்காக பண்ணுவோம், இந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிடும். புரியுதா? புரியுதா? புரியுது. அதாவது ஜெயோ, உன்னோட கெரியரில் கவனம் செலுத்து. இவங்குள்ள பேச நான் வேணாம்ல, ஆனால் அந்த ரேகிங் மட்டும் ஒன்று பண்ணிடலாம், ஓகேவா? நம்மளுக்கு இது ஓகே, ஆனால் அந்த மாதிரி குழந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஹார்ட் ஆகிடுச்சுன்னா அது பின்னா அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா உனக்கு தான் கெட்டு பேர். புரியுதா? புரியுது சீனியர். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரு வழியாக சமாதானம் ஆகிட்டீங்க. அப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சரி வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம். என்னடா ஃபோட்டோ எடுக்கல, நீ வாடி, என்ன திடீர்னு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்கிறேன். இப்போ எப்படி பொசிஷனில் இருக்கீங்கன்னா, அந்த மரத்தில் வந்து ஒரு மாதிரி உக்காடுற மாதிரி இருக்கும்ல, கால் தொங்குற மாதிரி, கால் தொங்கிட்டே உக்காடுற மாதிரி, அதுக்கு மேலே நிச்சிக்கிட்டீங்க, கீழே ஒரு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ எதுக்கு அந்த ஃபோட்டோ? எப்படி இன்னும் கொஞ்சம் நாள் நம்ம இங்கேருந்து போகிறோம், மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவோம், சரி அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. இப்படி என்னடா கண்ணிலே சிம்பிள் காட்டிக்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, வெயிட்டிங் சி அப்படின்றாங்க. நீங்கள் அப்படியே ஓகே ஃபோட்டோ எடுக்கலாமா, 1 2 அப்படின்றாங்க. அவங்க 2 பேரும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஏதோ கத்துறானுங்க. என்ன அது அப்படி சொல்லி பார்க்கறதுக்குள்ள கீழே 2 இவன் வந்து ஒரு தலையை பிடிச்சிருக்கான், உங்களோட இன்னொரு ஃப்ரெண்ட் தலையை பிடிச்சிருக்கா, அப்படியே 2 தலையை பிடிச்சி அப்படி கிஸ் அடிக்கிறவ பண்ணிட்டாளா. அப்படியே எல்லாம் ஷாக்கு.
அப்படியே அந்த கிஸ் பண்ண 2 பேரும் ஐயோ சீ 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 என்ன பண்ணி வச்சிருக்கா யாரும் அப்படி பட்டதுலேருந்து அந்த 2 பேரும் தெரிச்சு ஓடிட்டுங்க. நீங்கள் எப்படி பாட்டு வெளில வந்து சிரிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கீழே வந்து சிரிக்கிறீங்க, பாருடா சூப்பர் சூப்பர் மச்சான் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுவோம். ஓகே என்ன நடக்குதுன்னு தெரியல ஆன்னு பார்க்குறாரு. நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க. அவங்க 2 பேரும் பிடிச்சி அப்படி அடிக்கிறாங்க. டேய் என்னடா இப்படி அடிக்கிறீங்க, போதும்ண்ணா விட்டுறா போதும் அதான் போதும் அப்படின்றீங்க. இங்கே பார்க்குறீங்க அப்படி சிரிக்கும் போது ஜெயப் ஒரு நிமிஷம் உங்களே பார்க்குறாரு. சீனியர் எவ்வளோ அழகாக சிரிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களை டெரராக தான் எப்போவுமே பார்த்து பழக்கம். இப்போ முதல் முறையே நீங்கள் வந்து அவ்வளோ அழகாக சிரிக்கிறீங்க, ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே ஜெயப்பான்னு பார்த்துட்ருக்காரா. என்ன ஆன்னு பார்த்துருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த ஐயா வந்து வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போயிட்டாரு. இங்கே நீங்கள் ஜெயப் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பேரண்ட்ஸ் மாதிரி இருக்க, ஒன்றும் இல்லை சீனியர். சிரிடா இவ்வளோ பெரிய காமெடி நடந்திருக்கு அப்படின்ட்டு அப்படி அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. இப்படி தான் சிரிக்கிறதா? இல்லை சீனியர் நான் அதெல்லாம் பார்க்கல, இப்போ வேறு எங்கே பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அப்படி இருக்கும். சரி கிளாஸ் டைம் வச்சு வாடி போகலாம் அப்படின்னும். சரி போகலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாம் போயிட்டுங்க. சரிடா நீ உன் கிளாஸ்க்கு போ. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் ஜெயப்போ ரொம்ப அந்நியமாக ஆகிட்டீங்க. அதாவது ஒரு மாதிரி அக்கா தம்பி பாண்டில் அந்த மாதிரி ஆகிட்டீங்க. ஓகேவா? அவர் வந்து உங்கள்கிட்ட நல்லா பேசுகிறாரு, பழகுறாரு. சீனியர் அப்படின்னு சொல்லி பின்னாடியே சுற்றுறது. அவர் எது தப்பானா காதை பிடிச்சி திருகுவீங்க, அடிக்குவீங்க. சீனியர் எப்படிலாம் அடிக்காதீங்க. ஏன்னா வந்து நிறைய டவுட்டெல்லாம் உங்ககிட்ட தான் கேட்பார். ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கிற பர்சனு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட கேட்கும் போது நிறைய தப்பு பண்ணுவார். அப்படியே அடிப்பீங்க. என்னடா இது ஒழுங்காக போட மாட்டேன்னு அடிப்பீங்க. ஐயோ சீனியர் வலிக்கிறது சீனியர் அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி அந்நியனமாக ஆகிட்டீங்க. ஸோ இங்கே வந்து ஒரு டான்ஸ் ஆடுறோம். இல்லை சீனியர் அப்படின்னும், டான்ஸ் ஆட நீ தான் நல்லா டான்ஸ் ஆடுவியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. டான்ஸ் ஆடுவானா? நல்லாவே சார்லாம் டான்ஸ் ஆடுவார். சரி ஒரு டான்ஸ் ஆடி காட்டு அப்படின்றீங்க. டக்குன்னு நீங்கள் சொன்னோன்னே ஓகே பாட்டு அப்படின்னும் அப்படின்னு சொல்லி ஃபோனில் போடுறாங்க. சரி ஏதோ ஒரு பாட்டு, அதுக்கு செம்மையாக டான்ஸ் போடுறாரு. நீங்கள் அப்படியே ஆடு பார்க்குறீங்க. வா அப்படி சொல்லிட்டு அப்படியே டான்ஸ் பண்ணி முடிக்கிறாரா. டக்குன்னு நீங்கள் வந்துட்டு செம்மடா சூப்பர், எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணியிருக்கேன், உனக்கு எதிர்காலத்தில் பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது ஜெயோ, தேங்க்யூ சீனியர் அப்படின்னும். எதுக்காக ட்ரை பண்ணுற இந்த ஆடிஷனுக்கெலாம் போகிறது அப்படின்னும். இல்லை எனக்கு டான்ஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். எதிர்காலத்தில் டான்ஸ் ஸ்டுடியோ வைக்கலான்னு இருக்கேன். ஓ சூப்பர் உன் கெரியர் சூப்பராக இருக்குடா, நல்லா டான்ஸ் பண்ணுற நீ, தேங்க்யூ அப்படின்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாட்கள் மெல்ல அப்படியே நான் வந்துட்டு போயிடுச்சு. ஸோ அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நாளாக தேர்ட் இயர் வந்து போயிடுவாங்க அப்படின்றதுக்காக கல்ச்சுரல்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுட்டுவாங்க. அதாவது இன்னும் 3 வீக்ஸில் வந்து கல்ச்சுரல்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டுருக்கு, கொஞ்சம் நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து உங்கள் குரூப்புக்கு தான் வந்து வேலை விட்ருக்காங்க. என்னென்னா இந்த மாதிரி வந்து பாடுறவங்க டான்ஸ் ஆடுறவங்களாம் ஒவ்வொரு கிளாஸாக போய் அவங்களோட பேரில் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னும். ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பிரிஞ்சு போயிட்டீங்க. இந்த கிளாஸ் நீ போ, இந்த கிளாஸ் நீ போ, இந்த கிளாஸ் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ போயிருக்கிறது தேர்ட் இயர் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு. அங்கே உங்களுக்கு ஜெயப் இருக்கான்னு தெரியும், நல்லா டான்ஸ் ஆடுவானே, சரி அவனையும் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்றீங்க. உள்ளம்மா என்ன விஷயம்? சார் கல்ச்சுரல்ஸ்க்கு பேர் எடுக்க வந்திருக்கேன். ஓகே நீ அனௌன்ஸ் பண்ணுமா. இங்கே பாருங்கள், யாரார் டான்ஸ் ஆடணுமோ யாரார் பாட்டு பாடணுமோ அவங்களாம் வந்து என்கிட்ட வந்து பேர் கொடுக்கலாம். ஓகேவா? அப்படியே எல்லாம் நிறைய பேர் திறந்து வந்துட்டாங்க. நான் வந்து டான்ஸில் இருக்கேன், நான் வந்து பாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ஜெயப்புமே வராரு. எங்கே அப்படியே பார்க்குறீங்க. நீ எதுக்கு போகிற அப்படின்னு சொல்லி ஜெயப் அப்படியே உட்கார வைக்கிறேன். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சார் அவன் நல்லா டான்ஸ் ஆடுவான், அவன் ஒழுங்காக படிக்கிறதே இல்லை, அவன் இங்கே இருக்கட்டும் அப்படின்னும். சார் எதுக்கு சார் இப்படி பண்ணுறீங்க? அவன் நல்லா தான் படிப்பான். யார் அவன்? அது வந்து சார் அவன் செகண்ட் இயரு, இப்போ எல்லாம் டான்ஸில் தான் அவனுக்கு கான்சன்ட்ரேட் இருக்குது. தேர்ட் இயர் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். எனக்கு அம்மாவில் நம்பிக்கை இருக்குது. என்னடா? ஆமாம் அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு விடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், புரியுதுங்களா? கண்டிப்பாக அவன் நல்ல மார்க் எடுப்பான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி உன்னை நம்பி அனுப்பி விட்றேன். வாடா போகலாம். ஓகே சார் தேங்க்யூ, வாங்க போகலாம் சீனியர் அப்படின்னும். வாடா அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுங்க. என்னடா சொட்டத்தாலே எவ்வளோ பண்ணுறான் அப்படின்ட்டு. அவன் அப்படி தான், நீங்கள் கண்டுக்காதீங்க சீனியர். ரொம்ப தேங்க்ஸ். ஏன்டா? இல்லை நீங்கள் மட்டும் விட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் ஏதாவது இருக்கோம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருக்கோம்.
நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு போயிருப்பீங்க. சார் அப்படியே உங்களே பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வேலையை வந்து நீங்கள் வந்து அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுற ஏரியாவுக்கு வந்து வந்துட்டீங்க. என்னடி ஜேப்பை கூப்பிட்டு போல் ஆனால் அவங்க சொட்டத்தலையாக இருக்காடா. ஐயோ என்ன பண்ணுறா, என்ன எவ்வளோ பண்ணுறா, இத்தனை நாள் நடத்தாதே இன்றைக்கி ஒரு நாள் நடத்துகிற மாதிரியே பண்ணுறான்டா எப்பா அப்படின்ட்டு இருக்கு. இங்கே ஜெயம் உள்ள வந்து சிரிக்காரு. யார் அந்த சொட்டத்தலையனா? ஆமாம் அப்படி தாண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களாம் சரி ஜெயோ என்ன பார்த்துக்கிட்டு டான்ஸ் ஆட போகிறேன் அப்படி சொல்லி நீங்களாம் ஜெயஃப்கிட்ட கேட்டுருக்கீங்க. நான் செலக்ட் பண்ணுறேனே அப்படி சொல்லிட்டு அவர் ஃபோன் எடுத்து செலக்ட் பண்ணிகிட்ருக்காரு. வயன் வாடி ஒரு பேர் வேறு இல்லை அப்படின்னும். இல்லைடா எனக்குலாம் டான்ஸ் ஆட தெரியாது, நீங்கள் ஆடுங்க. இல்லைடி இங்கே ஒரு நடுவில் பேர் இருந்தாலும் தெரியும். அப்படி நான் வந்தாலும் எனக்கு எங்கே பேர், நீ தனியாக ஆடு செருப்பிஞ்சு போயிடும். நம்ம தனியாக ஆடுறது அப்போடா அப்படின்றீங்க. எங்கள் ஜெயை பார்த்துட்டு என்ன பிரச்சனை? இல்லை இங்கே கரெக்டாக இருக்கும் எல்லா பேரும், நடுவில் ஒரு பேர் மட்டும் இருந்துச்சுன்னா அழகாக இருக்கும், அந்த மெயின் பேன் சொல்லுவாங்க அதுக்கு. சீனியர் ஏன் நீங்கள் ஆடக்கூடாது? நீ வேறடா எனக்கே ஆட தெரியாது, அது வரைக்கும் எனக்கு பேரே இல்லை அப்படின்றீங்க. சரி நான் உங்களுக்கு பேராக இருக்கேன், ஆடுறீங்களா என் கூட சேர்ந்து? நான் உங்களுக்கு பேராக இருக்கேன், என் கூட சேர்ந்து நீங்கள் ஆடுறீங்களா? அப்படியே பார்க்குறீங்க. எனக்கு ஆட தெரியாதேடா. அது மாதிரி நீ சோலோ பர்ஃபார்மன்ஸில் தானே இருக்கே, எப்படி ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ண முடியுமா? என்னால் ரெண்டுத்தையும் மெயின்டைன் பண்ண முடியும், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு ஆட தெரியாதே, நான் ஸ்டேஜில் தான் தப்பாக பண்ணிட்டேன்னா உங்களுக்கு தாண்டா அசிங்கம். பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாரு. இப்போ என்ஜாய் பண்ணாமல் இப்போ நீ எப்போ என்ஜாய் பண்ண போகிறீங்க? எனக்குமே இது நல்லா சான்ஸு. அப்புறம் நீங்கள் அவ்வளோ தேர்ட் இயர் முடிச்சுட்டு போயிடுவீங்க, கண்ணுக்கே சிக்க மாட்டீங்க. இப்போ உங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணாதான் நான். வாங்க சீனியர் நான் டான்ஸ் கற்றுக் கொடுக்குறேன். சொல்லிட்டே மாதிரி டான்ஸ் மாஸ்டர் அவனே கற்றுக் கொடுத்துருவான். நீங்களே பார்த்து மறைக்கிறீங்க சீனியர். டான்ஸில் என் கண்ணை மட்டுமே பாருங்கள் ஓகேவா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதை பார்த்தா கப்பிள் சாங்காக இருக்குது, அந்த ஹிப்லலாம் கை வைக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு அப்படியே பக்குன்னு இருக்குது. சீனியர் பயப்படாதீங்க நான் இருக்கேன் ஓகேவா அப்படின்றீங்க. ஸோ அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்லா வருது. அப்படியே ஒரு ஹிப்லாம் டச் பண்ணி ஆடும்போது அப்படியே அதை ஜஸ்ட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. நான் ஏன் அப்படி பண்ணுறது? டான்ஸில் கவனம் சத்து, அந்த டான்ஸில் கவனம் சத்தும் போது லைட்டாக ஸ்டெப்ஸ்லாம் தப்பாக வருது. அதே நீங்கள் அவர் கண்களே பார்த்துட்டு ஆடும்போது எந்த தப்புமே வரல. சீனியர் நீங்கள் டான்ஸில் கவனம் செலுத்துறாங்க தான் தப்பு வருது, அதுக்கு என் கண்களை பார்த்துட்டே ஆடுங்க புரியுதா? ஸோ அப்படியே பாட்டெல்லாம் போடுறாங்க. ஸோ அவருமே உங்களை ரொமான்டிக்காக பார்க்குறது, நீங்களுமே ரொமான்டிக்காக பார்க்குறீங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் டான்ஸ் நல்லா இருக்கும். ஸோ அப்படியே டான்ஸ் பண்ணுறீங்க பாருங்கள், வா செம்மையாக ஆடுறீங்க. ஸோ மெயின் பேர் நல்லா ஆடினா தான் நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரொம்ப அழகாக ஆடிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் ஆனை பார்க்குறாங்க, உண்மையிலே மெயின் பேர் மாதிரி இருக்காங்களே, உண்மையிலே கப்பிள்ஸ் மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆனை பார்க்குறாங்க. ஒரு வேளையே ப்ராக்டிஸ் முடிஞ்சுது. அப்படியே நீங்கள் சேவ் பார்க்குறீங்க, எப்படி சூப்பராக ஆடணுமா? சொல்லுங்கள் சீனியர். நல்லா ஆடணும். என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து சேவ் மேலே ஏதாவது சும்மா இதை க்ரஷ் உருவான மாதிரி இருக்குது. ஏன் சேவ் அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்படியே நாட்கள் போகும், சேவுக்கு ரொம்ப நல்லா அந்யூனமாகிட்டீங்க. அதாவது இருக்கிறதோட ரொம்ப பாண்டாகிட்டீங்க. பேசும்போது காதை கொடுத்து கேட்குறது, அந்த அடிக்கிறதுல தவிர்த்து அவரை நீங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது டான்ஸ் போடும்போது அவரை மட்டுமே ஃபுல்லாக பார்க்குறீங்க, வேறு எங்கேயுமே உங்கள் கண்கள் போகிறதில்ல. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கு ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன புரியல, நாமே சேப் அப்படி பார்க்குறோம், நமக்கு என்ன தான் ஆச்சு அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க ஓகேவா? ஸோ நீங்கள் யோசிக்க தான் தெரியுது உங்களுக்கு அவர் மேலே இருக்கிறது அக்கா தம்பி பாசம் கிடையாது, காதல் அப்படின்றது. அப்படியே யோசிக்கிறீங்க, ஐயோ அவனை ஃபஸ்ட்டு நம்ம எப்படி பார்த்தோம், அப்படியே டெரராக அவனை அப்படியே மிரட்டுறோம் நாம். இப்போ என்னடானா அவனை ரசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கோம். டான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலாம் எனக்கு அப்படி தெரியல. எப்போ கூட ப்ராக்டிஸ் பண்ணி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சேன்னா அப்போ தான் எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு காதல் வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. என்ன பண்ண, இதெல்லாம் விட்டு தருவோம். அவன் நம்மளோட சின்னவன், 2 வயசு அவனுக்கு எனக்கும் முன்ன பண்ண பையன், மனசை போட்டு குழப்பாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ணுங்க வேலையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு வேலையாக வந்து இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா கல்ச்சரல்ஸ்லுமே வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு அப்படியே பதட்டமாக இருக்குது, என்ன பண்ணுவோன்னா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன எப்போயே பயப்படுற ஓகேவா, இன்னும் டைம் இருக்குது, நம்மளுக்கு வந்து சாயந்தரம் தான் ஓகேவா,
ஓகே அது வரைக்கும் வா சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சுற்றிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேஎப் வந்து நீங்கள் பார்க்கவே கிடையாது, ஓகேவா? ஸோ ஒரு வேளையை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கான டைம் வந்துடுச்சு. அதனால் வந்து ஸ்டேஜுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்கும், அங்கே தான் போய் ரெடி ஆகிற மாதிரி. ஸோ இதுக்கு வந்து saree கட்டணும், அதனால் வந்து எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ இன்னும் ஜேஎப் ஆளே காணும். என்னடி எல்லோரும் பேரை இருக்காங்க, உன் பேரை காணும், தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. ஸோ சாரியில் கட்டிட்டு வெளியே வரீங்களா, ஜேஎப் அப்படியே கண் பண்ணி நிற்கிறாரு. அப்படியே பார்க்குறீங்க, அவ்வளோ அழகா அந்த கோட் சூட்டில் செம்மையாக வந்துட்டுருக்காரு. என்ன பார்க்குறீங்க எங்கே அப்படியே சீனியர் என்ன ரெடி ஆகிட்டிங்களா? சீனியர் எல்லாம் செம்மையாக இருக்கீங்க அப்படின்ட்டு. தேங்க்ஸ் அப்படின்றீங்க. சரி ஓகே போகலாமா? உங்களுக்கு அப்படியே கை லைட்டாக ஷிவர் ஆகுது. ஐயோ நான் என்ன பண்ணுறது இல்லையே, இவ்வளோ க்ரௌடுக்கு டான்ஸ் ஆடுறதே இல்லையே அப்படின்றீங்க. இங்கே டக்குன்னு வந்து ஜேப் வந்து உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, சீனியர் எதுக்கும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டேஜில் ஏறுறீங்க. ஏறினதுக்கப்புறம் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, லைட்டாக 2 ஸ்டெப்பில் தடுக்குது. சீனியர் கண்ணை பாருங்கள், என் கண்ணை பாருங்கள், என் கண்ணை மட்டுமே பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மட்டுமே பார்த்துட்டு அவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக ஆடுறீங்க. வா அப்படி சொல்லி அந்த க்ரௌடு எல்லாமே பார்க்குது, அவ்வளோ அழகாக ரொமான்டிக்காக ஆடிட்டுருக்கீங்க. ஸோ அந்த ஹிப்லெலாம் கை வைக்கும்போது நீங்கள் அது உங்களுக்கு தெரியவே இல்லை, மொத்தமாக அப்படி அந்த டான்ஸ்குள்ளே முழுங்கிட்டீங்க. இப்போ ஏதோ எப்படி இருக்குன்னா உங்களுக்கு யாருமே அங்கே இல்லை, நீங்களும் ஜேப் மட்டுமே டான்ஸ் ஆடிட்டுருக்கீங்க. அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருந்துருக்கு. ஸோ ஒரு வேளையை டான்ஸ் முடிஞ்சிருக்கும். ஸோ எப்படின்னா 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்குற மாதிரி முடிஞ்சிருக்கும். அப்படியே இருக்கும், நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே வா அப்படி சொல்லி கத்தமாக டக்குன்னு வந்து ரியாலிட்டிக்கு வந்து வந்திருப்பீங்க. எங்கள் அப்படியே இல்லை பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் எவ்வளோ இங்கே தான் இருந்தாங்களா? ஆனால் எனக்கு ஏதோ வேறு உலகத்தில் யாரும் இல்லாத இடத்துல எனக்கு டான்ஸ் ஆன மாதிரி இருக்கே அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீனியர் ரொம்ப அழகாக டான்ஸ் ஆனீங்க, வேறு ஒருத்தனா இருந்தால் லவ் பண்ணியிருப்பா, வேறு ஒருத்தனா இருந்தால் இந்நேரம் உங்களை லவ் பண்ணியிருப்பான்னு சொன்னேன். அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் அந்த நினப்பிலே இருந்ததுனால அவர் சொல்கிறது முழுசாக நீங்கள் காதில் வாங்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து ஜேப்போட சோலோ பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக ஆடுறாரு மனுஷன். வா அப்படி சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. இங்கே அவரோட ஃப்ரெண்ட்ஸில் ஜேப் செம்மையாக ஆடுறாட்டி, எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ப்ரப்போஸே பண்ணிட மாட்டேங்குது, ஃபுல்லாக அழகாக ஆடுறா வா அப்படி சொல்லி எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே அந்த பொண்ணுங்களாம் மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஜேப்பை பார்த்துருப்பீங்க, எவ்வளோ அழகாக ஆடுறான், கடவுளே வேறு பொண்ணு இருந்தால் ப்ரப்போஸே பண்ணியிருப்பா, ஐயோ அப்படி சொல்லி பார்க்குறீங்க. ஸோ இல்லையா ஜேப் வந்து அவர் சோலோ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பாரு. அப்படியே பார்க்குறீங்க, சீனியர் நான் எப்படி ஆடினேன், சூப்பராக ஆடினேன், அவர் அப்படியே போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கல்ச்சுரல்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜேப்பை பார்க்கவே கிடையாது, ஏன்னா உங்களோட எக்ஸாம்ஸ் வந்துடுச்சு. ஸோ எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, லீவில் வந்துட்டுருக்கீங்க. ஸோ இப்போல்லாம் உங்களுக்கு ஜேப்போட நினப்பு ரொம்ப வந்துட்டுருக்கு. கடவுளே நான் என்ன பண்ணுவேன், எனக்கே அவன் நினப்பு வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. இங்கே யார்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒன்றே அலர்ட்டிங்க. அடி பாவி என்ன நீ சொல்கிற, அவனுக்கு உனக்கு 2 வருஷம் டிஃப்ரென்ஸ் டி, தெரியலடி, ஆனால் எனக்கு அவன் நினப்பாவே இருக்குது. ஐயோ என்னடி இது, என்னடி லவ், எனக்கு புரியல. பாரு ஏஜ் ஜஸ்ட் நம்பர் ரீ, அவனா சொல்லிடுங்க அந்த லவ் வந்தால் மட்டும் அப்படின்றாங்க. உங்ககிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், இப்போ என்ன தான் உனக்கு பிரச்சனை, ஏதோ ஒரு ஐடியா சொல்லு. எதுக்கு ஜேவுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், இது ஜேவுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான், ஏன் நீ இந்த லவ் அப்படி மனசுக்குள்ளே வச்சு பூட்டிடாமல் ப்ரப்போசர் பண்ணுறியா, என்ன நீ நினைப்பாங்க மற்றவங்களா? மற்றவங்க நினைக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் தம்பியாக இல்லை ஒரு லவ்வராக எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றீங்க. இப்படி தான் இருக்கணும். நான் கூட நினச்சேன் ஜஸ்ட் ஏதோ அட்ராக்ஷனாக இருக்கலான்னு, ஆனால் உன் லவ்வில் நீ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன். அதான் நம்மளுக்கு கிராஜுவேஷன் செரிமனி வருதுல்ல, அப்போ நீ ப்ரப்போஸ் பண்ணிடு. ஓகே தேங்க்யூடி, ஓகே ஆல் தி பெஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் கிராஜுவேஷன் செரிமனியை வந்திருக்கும். கடவுளே எப்படியாச்சும் எப்போ எனக்கு ஓகே சொல்ல வச்சுருப்பா அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ கிராஜுவேஷன் செரிமனி பாதி வந்துடுச்சு, மதியானமாக வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே ஜேப்பை தேடி போகிறீங்க, ஆனால் ஜேபி உங்கள் கண் முன்னாடி வந்துட்டார். சீனியர்
எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வா, இந்த ஒயிட் கலர் சில செம்மையாக இருக்கீங்க சீனியர். தேங்க்யூ. அது மட்டும் இல்லாமல் பேய் மாதிரியே இருக்கீங்க. ஏய் அப்படி இல்லை, அவர் அப்படியே சிரிக்கிறாரு. அப்புறம் அடுத்தது என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த ஜாப்க்கு போகலான்னு இருக்கேன். ஓகே, நல்லா பண்ணுங்கள். அப்புறம் உனக்கு எப்படி போயிட்டுருக்கு? நல்லா தான் போகுது. டேய், நல்ல மார்க் எடுத்துட்டியா அப்படின்னும். நல்ல மார்க் எடுத்துகிட்டே சரி, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. சரி. ஜெயோப், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னது? ஜெயோப் எங்கே அப்படின்னும். யாரும் கூப்பிட்றாங்களே அப்படி சொல்லி ஜெயோப் திரும்ப பார்த்தா அது ஒரு பொண்ணு. சீனியர், ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. எங்கே அப்படியே ஜெயோப் போகிறாரு. அப்படியே என்ன நடக்குது அப்படி சொல்லி நம்ம எட்டி பார்க்க மாட்டோம், அந்த மாதிரி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணது. அப்படியே நீங்கள் வாயடிச்சு பார்க்குறீங்க. அந்த மனுஷன் அந்த ரோஸை வாங்கிட்டாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி போயிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. என்னாச்சு, ப்ரப்போஸ் பண்ணிட்டியா? அப்படியே பார்க்கணுமே, கல்ல அப்படியே ட்ராப்லெட்ஸ் நிற்கிது. என்னடா ஆச்சு? என்ன பிரச்சனை? ஏன் அழுற? என்ன ஜெயப் வேணான்ட்டானா? இல்லை. அப்போ என்னாச்சு? அது 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 என்ன? அவனுக்கு வேற ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஐயோ, யார் அது? விடு. அவன் அவளை அக்செப்ட் பண்ணிட்டான். இதுக்கு மேலே நான் ப்ரப்போஸ் பண்ணாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. என் காதில் என் மனசுக்குள்ளேயே வச்சு போட்டு வைக்க வேண்டியதான். இருந்தாலும் நான் உனக்கு இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டீங்க. இனியும் நம்மளுக்கு ஜெயப் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கணுமே ஒரு மாதிரி நினப்பான மாதிரி ஆகிட்டிங்க. இனிமேல் ஜெயப் நம்ம கூட இல்லை, அவர் இல்லாத தருணங்களும் எனக்கு ரொம்ப சோகமாக வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களுக்கு கல்யாணம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்கணுமே உங்களுக்கு எந்த பையனுமே பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்கல, இல்லை வேணாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. என்னம்மா, என்ன விஷயம், ஏன் ரொம்ப சோகமாக இருக்கீங்க? அது என்னாச்சு அவளுக்கு? யாரை பார்த்தாலும் பிடிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னு கேட்டால் எந்த ரீசனுமே சொல்ல மாட்டேங்கிறா. யாரோ லவ் பண்ணுறாளா அவள்? தெரியலையே. அவள் போய் எப்படிம்மா லவ் பண்ணுறது? தெரியலடா. ஆனால் ஃபேஸை பார்த்தா அப்படி தான் இருக்குது, ஏதோ லவ் பிரேக்கப் ஆன மாதிரி. கேட்டு சொல்லுங்க, நான் வேணா அந்த பையன் கூட வேணால் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்றாங்க. இருங்கம்மா, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி வராங்க. என்னடா இந்த பக்கம்? என்னடி உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஏன் அந்த மாப்பிள்ளை பார்த்தாலும் வேணான்றியா? எனக்கு அவங்கள சுத்தமாக பிடிக்கலையா இல்லை யாரை லவ் பண்ணுறதுனால வேணான்றியா? அப்படிலாம் இல்லை. அப்போ ஏன்டி யாரை பார்த்தாலும் வேணான்றா? அம்மா இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்கடி. இப்போ என்னடா எனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்னு சொல்லலை. ஏன் நீ இப்படி பண்ணுற? நான் என்ன பண்ணேன்? இங்கே பாரு, என்ன பிரச்சனைனா என்ன ரீசன்னே தெரியாமல் நீ பாருன்னு வந்து எனக்கு வேணான்ற. ரீசனையும் சொல்ல மாட்டேங்கிறீ. என்னதான் ரீசன்? யாரை லவ் பண்ணுறியா நீ? இல்லையே. அப்பயே வேணான்ற. எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை. அது போய் உங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லிடி, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் சொன்னேன், அவங்க கேட்கல. பையன், எனக்கு தெரிஞ்சு நீ யாரை லவ் பண்ணுற? இல்லை. அப்போ என்னதான் உனக்கு பிரச்சனை? அது உனக்கு சொன்னாலும் புரியாது. இதுக்கு மேலே இவக்கிட்ட நான் பேச முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அப்படி கிளம்பிட்டான். நீங்கள் சொல்லியிருப்பீங்களா ஒருத்திக்கிட்ட வந்திருப்பா. பையன், அதே நினச்சிட்டு இருக்காதடி, லைஃப்பை பாருடி. என்னால் முடியலடி. இங்கே பாரு, கண்டிப்பாக அவன் நேரம் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியை படுத்துருப்பான். கண்டிப்பாக நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. சொன்னால் கேளு. புரியுதா? உன்னோட லைஃப் நீ தாண்டி பார்க்கணும். நான் திரும்பி உங்ககிட்ட வரமாட்டான். புரியுதா? புரியுது. கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டா. இப்போ என்ன பண்ணுவான்? இதுக்கு மேலே இப்படி இருந்தால் ஆகாது. அவனை என் மனசுல தூக்கி போட்டுட்டு வேறு வேலை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களுமே ஓகே சொல்லிட்டாங்க. இங்கே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, எங்களுக்கு வந்து இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுமே ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான் அப்படின்னும். சரி எனக்கு ஓகே அப்படின்ட்டுங்க. அவங்களுமே அப்பாடா ஒரு வேலையை ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மாப்பிள்ளை யார் என்னன்னு எதுவுமே கேட்கல, நீங்கள் பண்ண ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க.
எங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டு பையன் ஏன் இப்படி சேலமாக நிற்கிற, கொஞ்சமாக ஸ்மைல் பண்ண, இல்லைன்னா இங்கே பார்க்குறவங்களே இந்த பொண்ணு கல்யாணத்தில் விருப்பம் போல், அதாவது இந்த மூஞ்சி உம்முன்னு இருக்குது அப்படின்னுவாங்க. என்னால் சிரிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. பையன் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் மட்டும் பண்ணுறீங்க. இங்கே அப்படியே யாரும் உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க, நீங்கள் யாரும் என்னென்னு பார்க்கவே இல்லை. ஸோ அப்படியே அந்த கையை பிடிச்சி ரிங்கு போகலான்னு போகிறீங்க. அப்படியே ஷாக்கு. ஏன்னா அவர் கையில் இருக்கிறது நீங்கள் ஜேப்க்கு வந்து அவரோட பர்த்டேக்கு வந்து ஒரு ரிங்கை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த ரிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அந்த ரிங்கு அவர் கையில் இருந்துட்டுருக்கு. அப்படி சொல்லி டக்குன்னு வந்து பார்க்குறீங்க. அவர் அப்படியே சிரிக்கிறாரு உங்களை பார்த்து. இவனா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்குமே ஷாக்கு. இவனடா எங்கே பண்ணுறான்? ஸோ கரெக்டாக நீங்கள் பார்க்கும்போது அவளுமே பார்த்துருப்பா. இவன் எங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பையன் எங்கே போடுறீ போடுறான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டீங்க. என்ன நடக்குதுன்னு தெரில. நான் காண்பது கனவா இல்லை நினவா அப்படின்றவர் தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு அதுக்கு மேலே நான் இங்கே பார்க்குறதுக்கு கனவா இல்லை நினவாடி, ஒருவேளை நான் கனவுலகத்தில் இருக்கானா இரு அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்க்குறீங்க. வலிக்குது. அப்போ இது கடவுளை நிஜமா? ஆமாண்டி என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி நீங்கள் 2 பேருமே அப்படியே ஷாக்கில் இருந்துட்டுருக்கீங்க. அந்த மனுஷன் கேஷுவலாக இருந்துட்டுருக்காரு. கண்டிப்பாக இவன் தான் மாப்பிள்ளையா? என்ன அவன்ற சொல்லுமா. ஆமாம் என்னப்போ நல்லா தெரியுமா? ஏன்டி? சரி அப்படி சொல்லுங்க. அப்படியே கம்முன்னு இப்போ என்னடி பண்ணுறது தெரியலையே. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அடுத்த நாளே உங்களுக்கு கல்யாணம். அப்படியே உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எப்படி நம்மளை கல்யாணம் பண்ண ஓகே சொன்னால் என்ன நடக்குதுங்க அப்படி சொல்லி உங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இங்கே அப்படியே அவர் மணமேடையில் உட்காந்துட்ருக்காரு. நீங்களுமே ஒரு வழியாக மணமேடைக்கு வந்தாச்சு. அப்படியே அவர் பக்கத்தில் உட்காடுறீங்க. உண்மையிலே அது கனவா? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே கிட்டி மேலேன்றாங்க. உங்களுக்கு இங்கே ஹார்ட்டு டப்பு அடிக்குது. என்ன கிட்டி மேலம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் அப்படியே அதை தாலி எடுத்து அவங்க கழுத்தில் கட்டுறாரு. அப்படியே பார்க்குறீங்க அந்த மனுஷன். நான் தலையிடும்போது அவர் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுட்டே அந்த தாலியை கட்டுறாரு. என்ன பண்ணுறான்? தாலி கட்டிட்டானா? எனக்கும் ஜேப்க்கும் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு அப்படி சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தரமான ஷாக்கு. யாரும் அந்த பக்கமே எதிர்க்க மாட்டாங்க. ஐயோ நாம தான் நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொன்னோம், இப்போ பாரு ஜேப் கூட அப்படி கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன சந்தோஷமாக தான் இருக்கீங்க. ஜேப் கூட கல்யாணம் நடந்துச்சு அப்படி சொல்லி நீங்கள் சந்தோஷமாக தான் இருந்துட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக வந்து கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜேப் வீட்டுக்கு போகணும். என்ன தான் வந்து நம்ம நினச்சது நடந்தாலும் இப்போ அவர் வீட்டுக்கு போய் ஆகணும் உங்கள் அம்மா அப்பா விட்டுட்டு. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துகிட்ருக்கீங்க. அம்மா இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா கட்டி பிடிச்சி அப்படியே அழுறீங்க. உங்கள் அம்மாவுமே அழுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஃபோன் பண்ண சரியா? நல்லா இரு, மாப்பிள்ளையை நல்லா பார்த்துக்கோ. சரி அப்படியே நீங்கள் வந்து உங்கள் அம்மா விட்டு வர முடியல. எங்கள் ஜேப் அப்படியே வந்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு போகலாமா அப்படின்றாரு. வா அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. சரி வா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஒரு வழியாக வந்து காலைல நீங்கள் 2 பேர் ஏறி உட்காந்துட்டீங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி அழுது தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே ஜேப் பார்த்துட்டு சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து அதை அப்படியே டேப் பண்ணுறாரு. ஸோ வீட்டுக்கு ஒரு வழியாக போயாச்சு. இப்போ என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டு உங்களுக்கு பக்கு இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு. இப்போ டக்குன்னு அந்த ரூமுக்கு போனோடனே ஐயோ கடவுளே அவரை ஆளே பார்த்த மாதிரி இருக்கா, நம்ம என்ன பண்ண போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக நீங்கள் ரூம் போயிட்டீங்க. அங்கே பார்த்தா ஜேப் அப்படியே உட்காந்துட்ருக்காரு. சீனியர் எங்கே வா அப்படி இருக்கீங்களா? எங்கே வா அப்படி சொல்லி போய் உட்காடுறீங்க. என்னடா மரியாதைலாம் வந்து குறையுது. இப்போ என்ன வாங்க போன்னு கூப்பிட்றதா? பின்ன ஹலோ இப்போ நீங்கள் என்னோடய ஒய்ஃப், அதுக்கு இனிமேல் நான் தான் வாப்போன்னு தான் கூப்பிடுவேன். அடப்பாவி என்னடா என்ன நீ என்ன கல்யாணம் பண்ண கிடக்கிற? என்ன நடக்குதுங்க? நான் தான் உனக்கு பொண்ணு தெரியுமா? தெரியுமே. அப்போ நீ விருப்பப்பட்டதான் ஓகே சொன்னியா? ஆமாம். அன்றைக்கி பார்த்தா ஆமாம் அன்றைக்கே நீங்கள் சீக்கிரமாக போயிட்டீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் தெரியுமா? என்னது? அது அப்புறமா சொல்கிறேன். அன்றைக்கி ஏன் அங்கேருந்து போயிட்டீங்க? அது டைம் ஆகிடுச்சின்னு போனேன். அம்மா உன் லவ் என்னாச்சு? ஏன் லவ்வா? ஆமாம்
அன்றைக்கி தான் ஒரு ப்ரப்போஸ் பண்ணாலே நீ கூட ரோஸ் வாங்கினீங்க. ஹலோ, நான் அன்றைக்கி ஒன்றும் லவ்லாம் பண்ணல. அப்போ எதுக்குடா ரோஸ் வாங்கினேன்? சும்மா அவளை கலாய்க்கிறதுக்கு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் என்னை ஓட்டிகிட்டே இருப்பா. பார்த்தா அவளே எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறா. அதான் சும்மா கலாய்க்கிற மாதிரி ரோஸ் வாங்கிட்டு நானும் லவ்வெல்லாம் பண்ணல. தேங்க்யூ ஃபார் லவ்விங் அப்படி சொல்லிட்டு கலாய்ச்சி விட்டேன்ட்டேன். அடப்பாவி, பாவம் அந்த பொண்ணு. என்ன தான் பாவம் இருந்தாலும் எனக்கும் மனசு இருக்குது. அப்பயே அந்த பொண்ணை ஹர்ட் பண்ணேன். நானும் ஹர்ட் பண்ணலையே. நான் என்ன சொன்னேன்னா, சாரி, நான் ஆல்ரெடி ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன், அதனால் உன்னை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு பொறுமையாக சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? அந்த பொண்ணு யார்? அந்த பொண்ணு இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படியே நீங்கள் ஷாக்கு. அப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் வந்து ஓடிட்டுருக்கியா? ஸோ அந்த மீட்டிங் பண்ணுறதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்காடி அப்படின்ட்டுருக்கல. ஐயோ, என்ன இப்படி பேசுகிற? அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது. அப்போ என்ன பைத்தியம் அப்படின்றாரு. பைத்தியம்மா? என்னம்மா நான் சொல்கிறது புரியல. என்னது அப்படி சொல்ல பார்க்குறீங்க? அந்த பொண்ணே நீதான் சீனியரு. என்ன மரியாதை ரொம்ப குறையுது. என்ன அப்படி சொல்லி டக்குன்னு ஷாக்கு. என்ன சொன்ன? அந்த பொண்ணு நீதான். நீ நீ அப்போ நீ என்ன லவ் பண்ணுறியா? ஆமாம். அப்படியே உங்கள் மனசுக்குள்ள அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்குது. ரொம்ப அப்படி சொன்னது இருக்கு. இரு, நீ எப்படி என்ன லவ் பண்ண? எப்போ என்ன லவ் பண்ண? எப்போ ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும் போதே மனசுக்குள்ளே என்ன தோணுச்சு. அப்படியே கொஞ்சமாக அவங்ககிட்ட மிங்கலாக அந்த காதல் அப்படியே வளர்ந்துருச்சு. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. என்னென்ன சாதாரணமாக நான் நினச்சிங்கன்னா, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுங்க வந்து எனக்கு பேரா ஆறியான்னு கேட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த பொண்ணு கூடயும் நான் பேரா ஆனதில்லை. நான் ஏன் உங்க கூட ஆனேன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உங்களோட பேரா ஆனேன். அப்படியே நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இதெல்லாம் உண்மையா? ஓ சரி, நீங்களும் என்னை லவ் பண்ணுறீங்கன்னு? நானா? அப்படிலாம் இல்லையே, சும்மா சொல்லு சீனியரு. ஹலோ, நானும் அவனை லவ் பண்ண கிடையாது. அப்படியா? நிஜமாவே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. நிஜமாவே இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்துட்டாரு. என்ன, நீ தான் என்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டியா? நீ லவ் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அப்படியா? சரி படுத்துங்க வா. இல்லை, நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன். இங்கே படு அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே கப்பிச்சுப்பேன்னு படுத்துட்டீங்க. ஸோ அடுத்த நாளாக இருக்கும். அப்படியே கண்ணு முழிக்கிறீங்களா? அவர் உங்களை டைட்டாக பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. பண்ண லவ் பண்ணுறானா? எவ்வளோ நல்ல விஷயம். ஆனால் நான் லவ் பண்ணுறதை கூட சொல்ல மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே வந்து ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணால சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நெத்தியிலேருந்து நல்லா தூங்குது. கொஞ்ச நேரம் நான் நிறைய விட்றேன். அதுக்கப்புறம் இல்லை சொல்கிறேன் பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குளிச்சுட்டுலாம் வந்திருப்பீங்க. நீங்கள் குளிச்சுட்டு அப்படியே வெளியேறீங்க. அந்த மஞ்சள் கண்ணை முழிச்சிட்டு இருக்காரு. அப்படியே உங்கள் ஃபேஸ்லேருந்து தான் முழிக்கிறாரு. எழுந்துட்டியா? சரி, நான் கீழே போகிறேன் அப்படி சொல்லி நீங்கள் போயிட்டீங்க. அப்படியே கீழே வந்துட்டு குட் மார்னிங் அத்தை அப்படின்றீங்க. குட் மார்னிங்மா. சரி, அப்புறம் எப்படி போச்சு நைட்டெல்லாம் அப்படின்றாங்க. நல்லா தூங்கினேன் அப்படின்றீங்க. நல்லா தூங்குனியா அப்படி சொல்ல அவங்க பார்க்குறாங்க. ஏன் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. ஸோ உங்கள் அத்தைக்கு வந்து ஜேயோட லவ் விஷயம் தெரிய போகல, அதனால தான் அவங்க கேட்டிருப்பாங்க. ஒரு வேளை எதுவும் நடக்கலையோ, எப்படி நடக்கும், அந்த பொண்ணு லவ் பண்ணால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதை யோசிச்சுட்ருக்காங்க. இங்கே வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்கோம். ஹாய் அத்தை அப்படின்னு தான் அப்படி சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்தா ஜேப்புக்கு வந்து அக்கா இருக்காங்க, அவங்களோட குட்டி குழந்தது. அப்படியே ஹாய் அப்படின்றீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன விஷயம்? பாப்பாவுக்கு என்ன வேணும்? ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தால் கொடுங்க அத்தை. இரு அப்படின்னு சொல்லி ஏதோ ஃப்ரூட்ஸில் எடுத்து கொடுக்குறீங்க. அதுவுமே மச்சக்குன்னு சாப்பிட்டுருக்கு. எங்கள் ஜேப் வந்து ரெடி ஆகிட்டு வந்துட்டார். நீங்கள் ஜேப் என்ன வேலைக்கு போகிறான், நம்ம அதை கேட்குது இல்லையே அப்படி சொல்லிவிட்டு எப்படியே அந்த குழந்தைய வந்து கொஞ்சிருக்கீங்க. எங்கள் ஜேப் வந்திருப்பார். ஸோ அப்படியே நீங்கள் வந்து அவருக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து பரிமாறுறீங்க. அவருமே சாப்பிட்றாரு. ஜேப் அம்மா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ப்ரொஃபஷ்னல் டான்ஸராகவும் இருக்கேன், கம்பெனிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓ சூப்பர் அப்படின்ட்டுங்க. சரி போதும் அப்படின்றாரு. ஓகே அப்படி சொல்லிவிட்டு அந்த சாப்பாடு எடுத்து வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த பாப்பா இருக்கல தூக்கிட்டு அப்படியே கொஞ்சிட்டு இருக்கும்.
பாப்பா பாய் அப்படி சொல்ல அந்த பாப்பாவுக்கு முத்த வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. டக்குன்னு அப்படி சொல்ல உங்கள் கடலில் முத்த வச்சுட்டு போயிட்டாரு. அப்படியே நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க. உங்கள் அத்தாக்கு தான் இருக்காங்களே வெளில சிரிக்கிறாங்க. ஸோ பின்னாடி இருந்து ஜெயப்போட அக்கா பார்த்துட்டு போயிருப்பாங்க. என்ன நடக்குதுங்க? கல்யாணம் பண்ணி ஒரு நாள் கூட முழுசாக முடியல. அது சாரி, ஒரு நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே என்னடா இவங்களுக்குள்ள இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்சஸ்ஸு, ஏன் நடக்குதுங்க அப்படி சொல்லி எல்லாம் ஆடு பார்க்குறாங்க. ஐயோ அவங்க அம்மாவுக்கு சிரிப்பு தாகலை. அப்படியே வெக்க வந்துடுச்சு அவங்களுக்கு. ஐயோ நம்ம பிள்ளை நம்ம முன்னாடி என்ன பண்ணுறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. அப்படியே நீங்கள் பேனே இருக்கீங்க. அந்த குழந்தைய அப்படியே இறக்கி விட்டுருப்பீங்க. என்ன அது புதுசாக மாமா எப்போவுமே எனக்கு தான் மொத்தம் கொடுப்பாரு, என்ன அதை உங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேட் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த நாள் வந்து அப்படியே போயிருக்கும். ஸோ இங்கே மத்தியானம் அவர் வருவார் போல். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, சரி கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அத்தைக்கிட்ட சொல்லிட்டு தூங்க போயிட்டீங்க. அந்த குட்டி புள்ளி எடுத்துகிட்டு போயிட்டு படுக்க வச்சு தூங்க வச்சுருப்பீங்க. எங்கள் ஜேப் அப்படியே வந்திருப்பாருமா, நான் தூங்க போகிறேன், போய் தூங்கடா அப்படின்னு இருக்கும். எப்படி யோசிக்கிறாங்க, மேலே தானே வேணும் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை டேட்டியாக வச்சுட்டு அவங்க பண்ண சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து அப்படியே உள்ள வர பார்த்தா எங்கள் 2 பேரும் ஏதோ அம்மா பொண்ணு மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. ஓகேவா? அப்படியே வந்து பக்கத்தில் படுத்துட்டு அவருமே தூங்கிட்டாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் எழுறீங்க. பார்த்தா ஜிஎப் வந்திருக்காரு. என்ன மத்தியானம் உறவாம் போல், சரி அப்படின்னு சொல்லிட்டு எழுறீங்க. எங்கே அப்படியே கீழே போகிறீங்களா? வேணா சொல்லுங்க அத்தை. ஜிஎப் எழுந்துட்டானா? இல்லையே அத்தை, அவனை எழுப்புமா எப்போவுமே 12:45 ஆகிடுச்சு. அவன் 1-1:30க்கெலாம் வந்து ஆஃபீஸ் இருக்கணும். ஆஃபீஸ் வேறு ரொம்ப தூரம். இதோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் ஜிஎப் எழுப்பீங்க. ஜிஎப் ஜிஎப்பு கொஞ்ச நேரம் அப்படி சொல்லி தூங்குறாரா? டைம் ஆகிடுச்சு எழு கொஞ்ச நேரம்ன்ட்டு அப்படி சொல்லி தடக்குன்னு வந்து இப்போ கையை பிடிச்சி எழுதார். பக்கத்தில் படுக்க வைக்கிறாரு. கொஞ்ச நேரம்ன்றலாம் அப்படி சொல்லி அவங்க நெத்தியில் முத்த வச்சுட்டு அப்படி தூங்குறாரு. அப்படியே பேண்ட் பார்க்குறீங்க. இல்லை டைம் ஆகிடுச்சு எழுறா அப்படி சொல்லி எழுப்புறீங்க. என்ன தானே உனக்கு பிரச்சனை அப்படின்றாரு. டீயா அப்படி சொல்லி பேண்டு பார்க்குறீங்க. தூங்க கூட விட மாட்டியா நீ? ராத்திரியில் நீ பக்கத்தில் படுத்தா எனக்கு தூக்கமே வரல. நான் பக்கத்தில் படுத்தேன்னா ஏன் உனக்கு தூக்கம் இல்லை? பின்ன ஒரு லவர் வச்சுக்கிட்டு எப்படி ஒரு பையன் தூங்குவான்? அதுவும் சரிதான். 12:45 ஆகிடுச்சு. 12:45 ஆகிடுச்சா? ஐயோ அப்படி சொல்ல எல்லாரு. ஏன்டி இது முன்னாடியே சொல்லலை? நான் அது முன்னாடி இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு இருக்கேன். அவர் அப்படியே கீழே போயிட்டு கையெல்லாம் கழுவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்க அம்மா வந்து சாப்பிட எடுத்து வச்சுருப்பாங்க. நீங்கள் அப்படியே பரிமாறிட்டு இருக்கீங்க. ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த பிளேட்ஸில் எடுத்து போய் கழுவிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே கை கால் வந்திருப்பார். கை கழுவிட்டு என்ன பண்ணியிருப்பாருன்னா முந்தானி பிடிச்சி எழுதிருப்பார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த முந்தானியில் கை துடைச்சிட்டு டக்குன்னு ஆக் பண்ணிப்பார். என்ன பண்ணுற அத்தையை தான் வந்துட போகிறாங்க, பை பண்ணாட்டி எப்படி சொல்லி போயிருப்பார். கடவுளே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சிரிப்பாக அது இருக்கும். அவர் அப்படியே ஆஃபீஸுக்கு வந்து போயிட்டார். பாய் மாமா, பாய்டா அப்படி சொல்லி அவர் அங்கே வந்து போயிட்டார். இப்படியே ஐயோ வைக்கவா இருக்கே அப்படி சொல்லிட்டு நீங்கள் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ இப்படின்னா லவ்வர் சொன்னால் இன்னும் என்னென்னலாம் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன தான் ரொமான்டிக்காக இருந்தாலும் அவங்க கூட எப்படி காலேஜில் இருந்திருப்பாரு அந்த மாதிரி தான் இருக்கார். நீங்கள் அப்படியே அந்த பழைய வைனாக வந்து மாறிட்டு அப்படியே கொட்டுன்னு கொட்டுறீங்க. என்னடா அத்தையில் வருவாங்க தெரியும், அப்பயும் மூத்த கொடுக்கணும் கறிவில்லை அப்படி இப்படிலாம் திட்டுறீங்க வச்சு சரிங்க. இருந்தாலும் இப்போ என் பொண்டாட்டி அப்படின்றது, நான் இப்போ உன் பொண்டாட்டி இல்லை, நான் இப்போ உன் காலேஜ் இன்ஜினியர் வையன்னு நான் சொல்கிறத கேளு அப்படின்னு இருப்பீங்க. ஸோ அப்படி தான் அவர் வந்து என்ன தான் வந்து உங்கள் ஹஸ்பண்டாக இருந்தாலும் அந்த பழைய ஜேப் மாதிரி அப்படியே அவங்களுக்கு கிடச்சிருப்பாரு. ஸோ நீங்களுமே அவர் கூட நல்ல ஒரு ஜாலியாக அந்த வந்துட்டுருக்கீங்க. ஸோ அவருக்கு என்ன தாட்னா உங்களை வந்து எப்போவுமே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணக்கூடாது, அவளுக்கு தோணும் போது அவள் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி தான் அவர் இருக்கார். ஓகேவா? ஸோ டெய்லியும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே இருக்கவே ஸோ இப்போ வந்து அவரோட ரூமுக்கு வந்து வராரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த சாயந்தரம் அண்ணனி மூஞ்சில் கழுவி இருக்க மட்டும் அந்த மாதிரி இருக்கீங்க. இப்போ ஏதோ பொட்டு அந்த மாதிரி தலையெல்லாம் சீவிட்டு இருக்கீங்களா? அடியே என்னடா அப்படின்ட்டுங்க, என்ன இன்றைக்கி பேய் மாதிரி இருக்குது, வெள்ளைப்படவே இல்லை அப்படின்ட்டு இங்கே டக்குறத்துட்டு பேய் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லி தொடர்ந்து ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படியே ஓடுறாரு. நீங்கள் அப்படியே பேய் மாதிரி இருக்க சொல்லுவிடா, நீ சொல்லுவிடா, உனக்கு பொண்டாட்டி ஆனாலான என்ன படுத்துகிற பாடம் இருக்கே கடவுளே அப்படி சொல்லிட்டு வரத்திட்டு இருக்கீங்க. டக்குன்னு சோஃபா மேலே ஏறி குதிச்சிட்டாரு. நீங்களும் அப்படி ஏறி குதிச்சிட்டீங்க. என்ன நீ பண்ணுற, நான் பேய் மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. டக்குன்னு அவர் வந்து அப்படி சொல்லி முத்த கொடுத்துட்டாரு. அப்படியே நீங்கள் பேன்னு பார்க்குறீங்க. அது எப்படின்னா சும்மா வச்சு எடுத்துப்பார். என்ன பண்ணுற பொறுக்கி நாயே அப்படின்றீங்க. என்ன பொறுக்கி நாயே?
என் பொண்டாட்டிக்கு நான் மட்டும் கொடுத்தேன் அது கொடுப்பாங்க தப்பு எதுக்கு அது தொண்டை பண்ணுவாங்க பட்டுவில்லை அப்படி சொல்லி லொட்டர் அடிக்கிறீங்க வலிக்குதுடி புருஷன் வலிக்குது பாவம்ல நான் ஆமாம் நீ போமா அப்படி சொல்லி அடிக்கிறீங்க. இங்கே பார்த்தவங்க அத்தை அப்படின்றாங்களா நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க 2 பேரும். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நான் போகிறேன் அப்படி சொல்லி போயிட்டாங்களோ அப்படியே ஒரு பார்த்து வரைக்கிறீங்க. அவர் அப்படியே விழுந்துச்சுங்க. ஐயோ நான் அத்தை கூட அசிங்கமாக போச்சு போடா அப்படி சொல்லி எழுந்து போயிட்டீங்க. வாடி அப்படியாடி போடா அப்படி சொல்லி நீங்கள் வந்து போயிட்டீங்க. பையன் ரெடியாகு எதுக்கு? ஸோ சீனியர்லாம் போய் இப்போ பையனுமே வந்துடுச்சு. எதுக்குடா? இது என் ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் இன்னைக்கு 4 கல்யாணம் போயிட்டு வந்துடலவா? சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இனிமேல் ரெடியாக இருப்பீங்க. பார்க்குற இந்த செல்லில் ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்கீங்க. அப்படியே வச்சுக்கிறாங்க பார்த்தப்ப பொறுக்கி அப்படின்ட்டு இருக்கேன். என்ன ஏன் அப்படி பார்க்குற? ஏன் முன்னாடி நான் பார்க்குறேன் சும்மா போனேன்னா அடிச்சு போட வேண்டாம் அப்படின்ட்டுருங்க. அப்படி தாண்டி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உங்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஒரு வேலையை வந்து நீங்கள் வந்து ரிசப்ஷனும் போயிருப்பீங்க. அங்கே எல்லாரையும் பார்த்து பேசுகிறீங்க. இங்கே பார்த்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே இருந்துகிட்ருக்காங்க. அப்படி சொல்ல மச்சான் அப்படி சொல்ல கையெல்லாம் போட்டு பேசுகிறீங்க. ஜேவுக்கு அப்படியே லைட்டாக எரியுதான் இருந்தது அவர் காட்டிக்கல. ஸோ அதுக்கப்புறம் டான்ஸரை போயிருப்பார். ஸோ செம்மையாக டான்ஸரை நீங்கள் அப்படியே ஆணை பார்க்குறீங்க. அவர் டான்ஸை பார்த்தாலே நீங்கள் வேறு உலகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லியிருப்பல அந்த மாதிரி ஆணை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே ஒருத்தர் அப்படியே அந்த குரூப்லேருந்து வராரு. எக்ஸ்கியூஸ் மீ என்னது எங்கள் கூட டான்ஸரை வரீங்களா? அப்படியே ஜேவ் பார்க்குறாரு. வேணான்னு சொல்லு அப்படி சொல்லி கல்லே காட்டுறா. நீ வேணாம் சொன்ன நான் வேணும்னு சொல்லுவேனே அப்படி சொல்லி டக்குன்னு அவர் கையில் கை வச்சிட்டீங்க. அப்படியே அவர் முறைக்கிறாரு. ஒரு பாறை அப்படியே சுட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ஆனாலும் அதில் காதுலேயே போட்டுக்கல. டீப்பான ஒரு பாரு கையை பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து ஹிப்பு மேலே கை வைக்கலன்னா இருந்தாலும் அந்த மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறாரு. வைக்கலன்னா அப்படியே கிராப் வச்சுட்டு அந்த மாதிரி ஆடுறாரு. எங்கள் அப்படி ஜியோக்கு அப்படி காண்டாகுது. என்ன பண்ணுறா அவன் கிஃப்ட்டை விட்டுட்டு எப்படி அவன் இந்த கூட டான்ஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி வெடுக்கு எடுத்துட்டாரு. அந்த பையன் அப்படியே பார்க்குறான். என்ன பண்ணுற பையன் நீ அப்படின்ட்டு என்ன பண்ணுற ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னும் இதுக்கு அந்த பையன் கூட ஆடிட்டுருக்கேன். அவனும் லூஸு மாதிரி வந்து ஹிப்பில் கை வச்சுருக்கான். அவன் ஹிப்லலாம் கை வைக்கல ரிட்டர்ன் பண்ணான். அது எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி கத்துறாரு. நீ மட்டும் அந்த பொண்ணு கூட டான்ஸ் ஆடல நான் ஆடக்கூடாதா? அவள் என் ஃப்ரெண்டு இதே மாதிரி தான் அவனும் என் ஃப்ரெண்டு அப்படின்றீங்க. இது வரைக்கும் அவங்க கூட பார்த்ததே இல்லை அப்படின்னும் நீ பார்க்கல நான் அதுக்கு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்றீங்க. பையன் ரொம்ப அனுபவிப்பேன். என்ன அனுபவிப்பேன் போட அப்படி சொல்லி எப்படியே டான்ஸை பாதியில் எடுத்துகிட்டு போகிறீங்க. டக்குன்னு பிடிச்சிருந்துட்டு பாரு வேணாம். உங்களுக்கு அப்படியே லைட்டாக அவரோட வாய்ஸில் மாறுற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு லைட்டாக பக்கடு இருக்குது. சரி எனக்கு அவ்வளோதான் போதும். அவங்க கூட மட்டும் டான்ஸராக என் கூட ஆட மாட்டியா? எனக்கு கால் வலிக்குதுடா போதும் அப்படின்றீங்க. அவர் அப்படியே சரி அப்படி சொல்லி விட்டுட்டாரு. நீங்கள் அப்படியே போய் உட்காந்துட்டீங்க. யார் கூட டான்ஸ் ஆட போகல. என்ன ஜியோ ஃபஸ்ட்டு சாஃப்டாக இருந்தால் இப்போல்லாம் கொஞ்சம் இதாக மாறுறான். அதாவது கொஞ்சம் வயலாக மாறுறோம் போலையே. இன்னும் கொஞ்சம் வயசு பண்ண அவ்வளோதான் நம்ம முடிச்சுட்றோம் போலையே அப்படின்ற மாதிரி எடுத்துருக்கீங்க. ஸோ ஒருலாம் டான்ஸ்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. இங்கே பார்த்தா அவங்களுக்கு செம்ம தூக்கம். ஒரு மாதிரி 9-10 மணிக்கு அந்த மாதிரி தான் கிளம்பியிருப்பீங்க. கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு முதுகுமலை சாஞ்சிட்டிங்க. ஐயன் என்னாச்சு? தூக்கம் வருதுடா. சரி என்னை ஹக் பண்ணுற அப்படியே தூங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை வச்சு ஒரு ஹக் பண்ணிட்டு அப்படியே அவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கீங்க. ஒரு வழியாக வீடுமே வந்துடுச்சு. ஐயன் எழு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்துட்டு அப்படியே குடுன்னு உள்ளே போயிட்டீங்க. அப்படியே போய் பெட்டில் பொதக்கட வந்துட்டீங்க. கடவுள் என்ன தூக்கமாக வருதப்பா அப்படி சொல்லி கண்ணை முன்னையே தூங்கிட்டீங்க. அப்படியே அந்த மனுஷன் வந்திருப்பார். என்னையா நீ ப்ராசஸ் பண்ணுற இருடி உனக்கு பெரிய ஆப்பா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கல்யாணமாக வந்துட்டுருக்குல்ல அவர் வந்து ஏதோ பெரிய பிளானாக வச்சுட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் ரெடியாக இருப்பீங்க. இந்த சேரீயில் எப்படி இருக்கேன்? என்ன ஏதோ சொல்லு. நேற்று ப்ரொசஸ் பண்ணல எனக்கு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குலாம் போயிருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் போயிட்டீங்க. அவர் என்ன பண்ணால் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட அப்படியே போயிட்டுருப்பார். ஸோ எங்கள் தாலி கட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லா ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்க. இங்கே பார்த்தா ஜியோப்பை காணும். எங்கே ஜியோப்பா எங்க தெரியலையே இரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லி நீங்கள் போயிருப்பீங்க. அப்படியே போகிறீங்களா? அப்படியே நீங்கள் ஷாக்கு. ஸோ நீங்கள் கரெக்டாக பார்க்கும்போது ஜியோப்பா அங்கே தான் இருந்திருப்பார். ஜெயோ அப்படி சொல்லி கூப்பிட வந்திருப்பீங்க. டக்குன்னு ஒரு பொண்ணு வந்து ஒரு ஹக் பண்ணியிருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே கூப்பிட வரும்போது அவரும் வந்து உங்களை ஃபேஸ் பண்ண மாதிரி இல்லை. ஓகேவா? அப்படியே ஷாக்காகி பார்க்குறீங்க. என்ன நடக்குதுங்க? அதில் பொண்ணு எதுக்கு அவளை கட்டி பிடிச்சி நிற்கிது?
அப்படி சொல்லி இங்கே பேனை பார்க்குறீங்க. அந்த ஹக்கை கூட அப்படியே பொறுமையாக பிரேக் பண்ணுறாரு. என்ன நடக்குது? ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லி நீங்கள் அப்படியே ஒழிஞ்சிட்டு இருந்து பார்க்குறீங்க. எங்கள் அப்படியே வையன் தாலி கட்ட போகிறவங்க வாடி, அது வா அப்படி சொல்லி பிடிச்சி எழுதிட்டு போயிட்டாங்க. என்ன நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக வந்து கெட்டி மேலாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் அப்படியே ஜேப்பை மறைச்சிட்டே இருக்கீங்க. அவர் கேஷுவலாக இருந்துட்டுருக்காரு. போடா இன்னும் போய் நல்ல பையன் நினச்சி பாரு, எனக்கு இன்னும் வேணும் இதுவும் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்துட்டுருக்கீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்லான்னு போயிருப்பீங்க. இங்கே ஜேப் அப்படியே உங்கள் பக்கம் தான் உக்காரலான்னு வந்திருப்பார். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு பக்கம் உட்கார வச்சுட்டு நீங்கள் அந்த பக்கம் உட்காந்துட்டீங்க. சீனியர் இந்த பக்கம் வாங்க. ஏண்டா இந்த பக்கம் வாங்க. புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிருப்பாங்க. உங்கள் பக்கம் அப்படியே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அப்படியே ஒரு கண்டுக்கவே கிடையாது. ஸோ உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் சிலது வருது. அண்ணா அவங்களுக்கு அதெல்லாம் வைக்காதீங்க, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வைங்க ஓகேவா? உனக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியுமே. எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். அப்போ சாப்பிடு. அது சாப்பிடு தெரியுதுல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு வழியாக சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருந்துட்டுருக்கீங்க. வையன் அப்படி இல்லை ஷாக்கு, என்னடா வையன்னு கூப்பிட்றேன். அதான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே என்ன அப்படின்ற மாதிரி. வா போகலாம், டைம் ஆகிடுச்சு. ஆமாம் அவர் ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. இல்லை நான் கூட இருந்துட்டு தான் வருவேன். ஐயோ போடி போடி அப்படின்றீங்க. அப்படியே அவருக்கு டென்ஷன் ஆகுது. நீ போ நான் அவளை விட்டுறேன். இல்லை நீ போகலை நான் கூப்பிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. என்னடி ஆச்சு? உனக்கு தேவையில்லாத வேலை, நீ போ நான் இங்கே தான் இருப்பேன். சொன்னா கேள்வி அப்படி சொல்லி உங்கள் ஃப்ரெண்டு தரத்தரேன் எடுத்துகிட்டு வந்து ஜேப்கிட்ட விட்டுட்டா. ஜேப் அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வேறு எங்கேயா தான் பார்த்துட்ருக்கீங்க. அவளுக்கு தான் என் கூட வர விருப்பம்லாம் தெரியுதில்ல சீனியர், நீங்களே கூப்பிட்டு வந்து விட்டுருங்க சீனியர், நான் போகிறேன். போய் ஏறி அது போய் ஏறுன்ட்டான். நீங்கள் அப்படியே போய் கம்பெனி ஏறிட்டீங்க. சரி பார்த்து பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே கிளம்பிட்டாங்க. எங்கள் அப்படியே உனக்கு என்ன தான் பிரச்சனை? முன்னது என்னமோ கடனே இருக்க, உனக்கு அது தேவையில்லாத விஷயம் அப்படின்றீங்க. ஸோ ஒரு வீட்டில் நடந்திருக்கும். நீ அவர்கிட்ட பேச முடியே அப்படி சொல்லி போயிட்டுருக்கீங்க. எனக்கு அப்படியே கடுப்பாயிடுச்சு. கடைன்னு வர அப்படியே உங்கள் பின்னாடி வராரு. நீங்கள் ரூம் போய் டம்முன்னு கதை சாத்த பார்க்குறீங்க. டக்குன்னு கதை பிடிச்சிட்டாரு. நீ இப்படியே கதை சாத்த பார்க்குறீங்க. டக்குன்னு உள்ளே வந்துட்டார். என்ன தான் பிரச்சனை? தனியார் கூட விட மாட்டியா அப்படின்றீங்க. உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இல்லையே. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அந்த பொண்ணு யார்? எந்த பொண்ணு? உன்னை ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சிச்சு அந்த பொண்ணு. அதுக்கு தான் அம்மனி இவ்வளோ பண்ணிட்டு தெரியுவீங்களா? ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லு மேன். உனக்கு அந்த பொண்ணு என்னை கட்டி பிடிச்சது எவ்வளோ கோவறது. ஒரு பையன் உன் கையை பிடிச்சி இப்படியே கை வைக்கிற மாதிரி பிட்டன் பண்ணி அண்ணா எனக்கு அப்போ எவ்வளோ எரிஞ்சிருக்கும் அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு கண்ணில் அப்படி தீயாக பறக்குது. சரி சாரி, நான் மன்னிச்சிட்டேன், பண்ண தப்பு தான், கேட்கல, என்னை மன்னிச்சிரு. சாரி எப்படி சொல்லக்கூடாது, பின்ன எப்படி சொல்லணும்? எனக்கு கிஸ் பண்ண எனக்கு கிஸ் பண்ண அதெல்லாம் முடியாது. அப்போ உன்னோட சாரி நானே ஏற்றுக்க மாட்டேன். தொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வரீங்க. கண்ணை மூடு அப்படி சொல்லி கண்ணை மூடிருப்பார். அப்படியே கிஸ் பண்ணலான்னு வரீங்க. அது கண்ணை திறக்க கண்ணை மூடுன்னு சொன்னேன். சரி அப்படி சொல்லி அப்படியே கண்ணை மூடுறாரு. அப்படி சொல்லி கிஸ் பண்ணுறீங்க. டக்குன்னு எடுத்துட்டீங்க. என்ன இது கிஸ்ஸு? இது கிஸ்ஸுன்னு சொல்லுவாங்களா? பின்ன இப்படி தான் கிஸ் பண்ணுறது. நீங்கள் பாருவேன், நீ ஒழுங்காக கிஸ் பண்ணலைன்னா நான் கண்டிப்பாக உன்னோட சாரியை ஏற்றுக்க மாட்டேன். ஃபீல் பண்ணி கொடுக்கணும். கண்ணை மூடு கண்ணை மூடு கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே கண்ணை மூடுறாரு. நீங்கள் அப்படியே கிட்டே வந்துட்டு அப்படியே அவர் வந்து கொஞ்சம் ஹைட் இல்லை, அப்படியே காலை வந்து ஏக்கிட்டு அப்படியே சொல்லி கிஸ் பண்ணுறீங்க. ரொம்ப பேஷண்ட்டாக ரொம்ப அழகாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் ரொம்ப இந்த கிஸ்ஸை வாங்கிட்டுருக்காரு. டைம் ஆக ஆக அவருக்கு வந்து டெம்ட் ஆகிடுச்சு. டக்குன்னு உங்களுக்கு பிடிச்சி இழுத்து அவர் வந்து கிஸ் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படியே அந்த கிஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டே இருக்குது. டக்குன்னு அந்த கிஸ்ஸை வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க. அப்படியே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படி பார்க்குறேன், அதான் கிஸ் கொடுத்துட்டேன் நான், அவ்வளோதான், எனக்கு தூக்கம் வருதான், நான் தூங்க போகிறேன். அப்படியே பார்க்குறாரு. டக்குன்னு நீங்கள் போய் படுத்துட்டீங்க. அவர் என்ன பண்ணுறாரு, உங்கள் மேலே ஏறிட்டார். என்ன பண்ணுற நீ? என்னை அவ்வளோ பொசஸ் பண்ண நேற்று, வேணுனுக்கு தானே பண்ண நீ, அதுக்கு என் மேலே ஏறிவியா? நான் இன்னும் உனக்கு லவ் கூட சொல்ல, லவ்வை சொல்லாமே எனக்கு நீ கிஸ் பண்ண, அது ரொம்ப நடிக்காத சீனியரு அப்படின்னு பார்க்குறீங்க. என்னது
எனக்கு தெரியுமே என்னது நீ லவ் பண்ணுறது. நாள் அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டாலே எப்பயே சொல்லிட்டா அப்படின்னு. அட பாவி அப்படி சொல்லி எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு மேலே என்கிட்ட நீ தப்பிக்க முடியாது. ஒழுங்கு மரியாதையை ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுத்துவேன். ஏன்னா நீ லவ்வை சொல்லாமல் என்னை அவ்வளோ ப்ரொசஸ் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் லவ்வை சொல்லாமல் என்னை நீ அவ்வளோ அலைய விட்டுருக்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சொல்கிறியா இல்லை அனுபவிக்கிறியா? ஆமாம் உன்னை லவ் பண்ணுறதா என்னப்பா அப்படின்ட்டு இருக்க. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணியிருப்பாரு. பா தள்ளிப்போ அப்படின்ட்டு இருக்க. இப்போ என்ன? ஃபஸ்ட்டு நீ இன்னும் பதில் சொல்லவே இல்லை. அந்த பொண்ணு யார்? அந்த பொண்ணா? எனக்கு அன்றைக்கி ஒரு நாள் அந்த பொண்ணு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிச்சுல. அந்த பொண்ணு தான். என்னடா அன்றைக்கி நீ வேணாம்னு சொல்ல திரும்பி ப்ரப்போஸ் பண்ணிச்சு? ஆமாம், என்னால் இன்னும் நான் மறக்க முடியல, ப்ளீஸ் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோன்னு சொல்லி கட்டி பிடிச்சிச்சு. நீ ஏன் ஹக்கை பிரேக் பண்ணாமல் இருந்த? அதுவா நீ பார்க்குற எனக்கு தெரிஞ்சா அத்தா கொஞ்சம் பெருமையாக ஹக்கை பிரேக் பண்ண. அப்படியே நீங்கள் பார்த்தா மறைக்கிறீங்க. சிப்ப அப்படி சொல்லி தள்ளி விட்டு போகிறீங்களா? எங்கே போகிறேன் அப்படி சொல்லி பிடிச்சி அப்படி படுக்க வச்சுட்டேன். போ வேணாம், நீ ஒன்றும் எனக்கு வேணாம் போட. நான் உனக்கு வேணாமா? நாளைனா வேறு யாரும் வேறு யாரும் கட்டிக்கிட்டு நீ எனக்கு வேணாம் போ. நான் கூட அப்படி பண்ணது கிடையாது. ஹலோ, அவன் இப்பு மேலே கையை வைக்கல, இடுப்பு மேலே கையை வைக்கல. உடனே நீ ஹக் பண்ணியிருக்க ஒரு பொண்ணு, அது என் கண்ணு முன்னாடி. ஐசிங்காரு அமைதியாரு, ஏன் அமைதியாரு? டடக்குன்னு அவர் இடுப்பில் கை வச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அமைதியாக இரு. நான் அப்படி தானே பேசுவேன். அப்படியே அந்த பேச்சு வந்து டக்குன்னு அது அமைதியாகிடுச்சு. ஏன்னா அந்த மனுஷன் அவளை கிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பேஷனேட்டில் கொஞ்சம் வைல்டாகவே தான் இருக்குது. என்ன பண்ணுறவங்க விடுன்றீங்க. நான் அந்த மனுஷன் விடவே இல்லை. அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு அவங்க கழுத்து அங்கே கிஸ் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அதை ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் அடங்காமல் வந்திருப்பீங்க தான். ஆனால் உங்களுக்குமே அதை லவ் இருக்குல்ல. ஸோ அதனால் வந்து அப்படியே அவரை வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒருவேளை 2 பேருக்குமே அன்றைக்கி நாளில் வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் அப்படியே அவரோட நெஞ்சில் பட்டுருக்கீங்க. ஓய் லவ் யூ. என்ன லவ் யூ டூ சொல்லு. லவ் யூ டூ போதுமா அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிச்சிருப்பார். ஸோ அப்படியே வந்து டைம் ஸ்கிப்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ எங்கே இருக்கீங்கன்னா, அவர் வந்து இப்போ தான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருப்பார். மதியானம் ஆகுது. ஓகேவா? மதியான டைம் எப்பவுமே ஆஃபீஸ் வருவார்ல, அந்த மாதிரி வந்து வந்துருக்காரு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, வழக்கம் போல் மதியானம் நீங்கள் தூங்க போயிடுவீங்க. அந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கவோ எப்படி தூங்கிட்டு தான் இருக்க போகிறா அப்படி சொல்லி அப்படியே உள்ளே வர்றாரு. பார்த்து நீங்கள் தூங்க கிடையாது. எங்கே வேலை காணும் அப்படின்னும் நீங்கள் வந்து உங்கள் குழந்தை கூட விளையாடிருக்கீங்க. அதாவது ஜெயப்போட அக்கா பொண்ணு கிடையாது, உங்களோட குழந்தை. ஓகேவா? ஆமாம், உங்களுக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்திருக்கும். அவர் பண்ண சேட்டே இல்லை. ஸோ அந்த குழந்தை கூட என்ன சொல்ல, என்ன வேணும், என்ன பண்ணியிருக்கீங்க பாப்பா அப்படி சொல்லி விளையாடிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே பேக்கப் பண்ணுவோம். என்னடா ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டியா தம்பி அப்படின்றீங்க. என் தம்பிக்கு இம்மிதில் கூப்பிட்ற வேலை வச்சுக்காத. ஸோ அந்த குழந்தைய எப்படி விட்டுட்டு என்னடா அப்படி தானே கூப்பிடுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னும் தம்பின்னு கூப்பிடாதுன்னு சொல்லிட்டேன். என்னடா அக்காவுக்கு மரியாதைலாம் பேசுகிற, உனக்கும் எனக்கு 2 வருஷம் டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லை அப்படின்னும். அப்படியா? டடக்குடா ஒரு இடம் பிடிச்சிட்டு அப்படி சொல்லி எம்புறீங்க. என்ன அம்புறா தம்பியா நான் அவனுக்கு? நீ இப்படி ஆமாம் தம்பி தான் தெரியாது. டடக்குன்னு பிடிச்சி அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படி கிள்ற வலிக்குது அப்படின்றீங்க. தம்பியை நான் உனக்கு குழந்த இருக்குது கையேறா கம்மநாட்டி அப்படின்றீங்க. சொல்லு, நான் உனக்கு தம்பியா அப்படின்றாரா? இல்லை. சொல்லு, தம்பியா? இல்லை. நான் யார் உனக்கு? நான் யார் அப்படி சொல்லி அப்படி பிடிச்சி கிள்றாரா? புருஷன். புருஷன்தான். அப்படியே மெதுவாக கையெடுக்கிறாரு. கடவுளை இப்படி லொட்டு அடிக்கிறீங்க. அவர் அப்படி பார்க்குறாரு. எதுக்கு அப்படி இல்லை? நாயே சும்மா கூட விளையாடக்கூட கூடாதா? என்ன வேணும் விளையாட, ஆனால் அந்த தம்பி அக்கான்னு மட்டும் சொல்லாது சரியா? எனக்கு பயங்கரமாக கடுப்பேருது. சரி அப்படி சாரி அப்படின்றாரு. போடா பொறுக்கி பேல அப்படின்ட்டு. சாரிடி சாரி இப்படி அந்த கொள்ளை அழுது நீங்கள் கொஞ்சத்தை பார்த்துட்டு அவன் நம்ம கொள்ளைக்கே பொறுக்கல போல் நம்ம கொஞ்சத்தை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தைட்டு என்ன செல்லம், என்ன வேணும், ஏன் பாப்பா அழுறீங்க, என்ன பசிக்குதா அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தை கூட அப்படியே விளையாடிட்டுருக்காரு. ஸோ இப்படியே தான் உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு உங்கள் குழந்தையோட. ஸோ இதோட இந்த எஃபெக்ட் முடிக்கிறேன். நீ செய்யும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்கண்ணா. ஓகே, பை பாய். na 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 na